அனைவருக்கும் காலை வணக்கங்க. நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோன்னா குமுதமுடைய குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். குமுதம் தமிழர்களின் இதய துடிப்பு. நான் புக்கு மொத்தமாக எடுத்து நாங்கள் யூடியூப்பில் போடலை, அதோட குறுக்கெழுத்து போட்டி போட்டு தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? இதுக்கு இன்றைக்கி ஃப்ரண்ட் பேஜில் எதுவும் ஹிண்ட்டு கொடுக்கல. குறுக்கெழுத்து போட்டி 10/6/2026 அடுத்த மறுபடியும் எடிஷனுக்கு நம்ம இந்த வாரம் போடுறோம் உங்களுக்காக. சரிங்களா? குறுக்கெழுத்து போட்டி எண் 495. சரிங்களா? இன்னும் நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கலைங்க, இனிமேல் தான் சால்வ் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். சரிங்களா? புன்னகைக்கும் இமோஜி அப்படிங்கிறது ஒரு கொஸ்டினாக இருக்கும்னு நினைக்கிறேன். வழக்கமாக இதான் பண்ணுறாங்க. இதை அனுப்பக்கூடிய அட்ரஸ், அனுப்பக்கூடிய ஃபார்மாலிட்டிஸ். சரிங்களா? வாங்க சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். முதல் கேள்விங்க, இடமிருந்து வலம். தித்தினி பழத்தின் தீஞ்சுவை. சரியான கொஸ்டின்ங்க. தித்தினி பழம் அப்படின்னா என்ன? சமஸ்கிருதம், அதாவது நீங்கள் சான்ஸ்கிரிட் படிச்சிருக்கீங்க அப்படின்னா தித்தினி அப்படிங்கிறது என்னென்னா புளிய மரத்தை சொல்லக்கூடியது. நல்லா இப்போ இந்த கொஸ்டினை பழையடி திருப்பி வாசிங்க. புளிய மரத்துடைய பழத்துடைய தீஞ்சுவை, பழத்துடைய சுவை. புளிய மரத்தில் என்ன பழம் காய்க்கும்? புளியம்பழம். புளியம்பழத்தோட டேஸ்ட் என்னங்க சொல்லுங்கள்? புளிப்பு. கொஸ்டின் சரியான இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க. புளிப்பு. முதல் கேள்விக்கு சால்வ் பண்ணியாச்சு. சரிங்க. ரெண்டாவது கேள்வி பாருங்க. மூணாவது கேள்விங்க, ஈதல் இசைப்பட வாழ்தல் என்னும் குறள் வரும் அதிகாரம் எது? ஈதல் இசைப்பட வாழ்தல் அப்படிங்கிறது திருக்குறளுங்க. ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு. புகழோட வாழணும்னு சொல்கிறாங்க. இது 230வது அதிகாரம், திருக்குறள் வரக்கூடிய 230வது அதிகாரமாக இருக்குது. ஈதல் இசைப்பட வாழ்தல், புகழோடு வாழ்தல் அது வல்லது ஊதியம் அல்ல உயிருக்கு. இதுதான் திருக்குறள். ஓகேங்களா? இது எந்த அதிகாரத்தில் வருதுன்னா பூவில் ஆரம்பிச்சுக்குங்க. புகழ் அதிகாரம். எந்த அதிகாரம்? புகழ் அதிகாரம் 230வது குறளாக இருக்குது. சரிங்களா? புகழோடு வாழணும், அப்படி இல்லைன்னா அது அந்த உயிருக்கு மதிப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க. ஒன்று மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாமா? பூவில் ஆரம்பிச்சுக்கு. தொடி இப் கப்சா உனக்கின் பீடித்தெழுவும் வேண்டாது சாலப்படும். இந்த டேஷை ஃபில் பண்ணணுங்க. இது அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆன்சரை நான் ஃபுல்லாக ஃபில்ஃபில் பண்ணிட்டு சொல்கிறேன். சரிங்களா? தொடி புழுதி கக்ஸா உனக்கின் பிடித்தவும் வேண்டாது சாலப்படும். இது திருக்குறள். 1031வது திருக்குறள். உளவு அதிகாரத்தில் சொல்லக்கூடியது. தொடி புழுதி, இதுதான் பதில். தொடி புழுதி, பொழுதி, தொடி புழுதி அக்ஸா உனக்கின் பிடித்தவும் வேண்டாது சாலப்படும். அதாவது உழக்கூடிய டைம் பருவ டைமில் ஈரப்பதம் குறையில இடத்த உழுது போட்டால் அந்த இடத்துக்கு ஒரு மாடு சாணம் கூட வேண்டாம், அவ்வளோ தன்மையாக அதுவே உரமாட்டம் இருக்கும். உழவு அதிகாரம், உழவை பற்றி சொல்லக்கூடிய அதிகாரம் 1037வது குறள். ஓகேங்களா? சரிங்க. 2 மேலேருந்து கீழே என்ன? பூனஸ் செசிலினா என்ன படம்? பூனஸ் செசிலினா அப்படின்னா சயின்டிஃபிக் நேம் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அது என்ன பழம் அப்படின்னு கேட்டால் ப்ளம்ஸ். சரிங்களா? ஓகேங்க. 6 இடமிருந்து வலம் பார்ப்போம். வண்ணத்தை வேறு வார்த்தையால் சொல்லும். வண்ணம் அப்படின்னா கலர். கலருக்கு 3 இடத்துல சொல்லணும் அப்படின்னா நிறம் அப்படின்னு சொல்லலாம். பதில் என்ன? நிறம் அப்படின்னா கலர், இல்லைன்னா வண்ணம். ஓகேங்க. சேய்மை 11. சேய்மை அப்படின்னா தொலைவு. சேய்மைனா தொலைவினில். அருகையில் பக்கத்தில் இருக்கிறது, அருகில் இருக்க என்னன்னு சொல்லுவாங்க? சேய்மைனா டிஸ்டன்ஸு, கிட்ட இருக்கிறத என்னன்னு சொல்லுவாங்க? அருகில் இருக்க என்னன்னு சொல்லுவாங்க? அண்மைன்னு சொல்லுவாங்க. பதில் என்ன? அண்மை. சரிங்க.
12 ஆங்கிலத்தில் அத்தை. ஆங்கிலத்தில் அத்தை அப்படின்னா ஆன்டி தாங்க. 4 இடத்துல சொல்லணும். இன் 2 சொல்லி இன்னும் தான் போட்டிருக்கேங்க. டி ஆண்டின்னு போட்டிங்கன்னா ஆண்டிக்கு போயிடும். அதனால் ஆண்டி அப்படின்னு இழுத்து எழுதியிருக்கேன். சரிங்களா? ஆண்டி அப்படின்னு எழுதுனா பண்டாரத்துக்கு போயிடும். சரிங்களா? சரிங்க. அடுத்த கேள்வி. 14 இடமந்து வளம். குடக்கூலியாக மருவிய குடிக்கூலி. குடக்கூலி அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய இடத்துக்கு, தங்கியிருக்க இடத்துக்கு வாடகை கொடுக்கறது தான் குடக்கூலி. ரெண்ட்டு நம்ம தங்கியிருக்க இடத்துக்கு அதை குடிக்கூலி அப்படின்னு மாற்றினாங்க. அதை தான் என்னன்னு கேட்காங்க. இப்போ நம்ம வாடகைன்னு சொல்கிறோம். அதை குடக்கூலின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம், குடிக்கூலியாக மாறிச்சு. அதை இன்னும் வாடகைன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். இங்கே தமிழில் ரூம் அப்படின்னா என்ன? 16 அறை. ஓகேங்க. இடமிருந்து வளம் சால்வ் பண்ணி முடிச்சாச்சுங்க. இப்போ மேலேருந்து கீழே 2 பார்த்துட்டோம். கற்பவைக்கும் நிற்கவுக்கும் இடையில் வரும் வார்த்தை. சரியான திருக்குறள் வாங்க இது. கற்பவைக்கும் நிற்கவுக்கும் இடையில் வார்த்தை. இதுக்கு உங்களுக்கு ஞாபகம் வருதா? நான் அந்த திருக்குறளே சொல்கிறேன். 4 மேலேருந்து கீழே. கற்க கசட கற்பவை கச்சபின் என்னது? கச்சபின் நிற்க அதற்கு தக. இங்கே பதில் என்ன? கற்க கசட கற்பவை கச்சபின் நிற்க அதற்கு தக. நம்ம படித்ததோடு நிற்காமல் அந்த படித்ததையும் நம்ம வாழ்க்கையில் உபயோகப்படுத்தணும். அறம் ஒழுக்கம் எல்லாத்தையும். சரிங்களா? அதை சொல்லக்கூடிய திருக்குறள் தான் 390வது திருக்குறளாக வரக்கூடியது. ஓகேங்க. பறவையை சிறை பிடிச்சா அது எதில் வச்சுருப்பாங்க? பறவைக்கு சிறை. பறவைக்கு சிறை அப்படின்னு கேட்டால் அது என்னது? கூண்டு தாங்க. பதில் என்ன? கூண்டு. சிறையில் அடைச்சி வைக்கிறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணாதீங்க. புன்னகைக்கும் இமோஜி. புன்னகைக்கும் இமோஜி அப்படின்னா நம்ம நார்மலாக இப்படி ஒரு படம் போட்டு இப்படி ஸ்மைல் பண்ணுற மாதிரி ஒரு படம் போடுவீங்க. இந்த இமோஜியை தான் கேட்காங்க. இது என்னென்னா ஸ்மைலி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸ்மைலி பால்லாம் பார்த்துக்கிங்களா? ஸ்பாஞ்ச் பால் மாதிரி இருக்கும். ஸ்மைலி. ஓகே. பங்கீட்டு கணக்கு முறை. பழுதையும் குறிக்கும். பங்கீட்டு கணக்கு முறைன்னா பங்கு வைக்கிறது. இங்கே ஆல்ரெடி என்னது 9 மேலேருந்து கீழே இன்னு இருக்குங்க. பின்னம். பின்னம் அப்படின்னா ஃப்ராக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது A/B. ஒரு பழத்தை 4 பேருக்கு 4 பேர் வந்து ஒரு பழத்தை பங்கு வைக்கணும்னா அவங்களுக்கு வந்து எப்படி பங்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கணக்கு. ஓகேங்க. 10 மேலேருந்து கீழே. வீட்டின் இங்கே தோட்டம் அமைப்பது இப்போதைய ட்ரெண்டு. வீட்டுக்கு இதில் தோட்டம் அமைக்காங்கன்னா வீட்டில் மாடியில் தோட்டம் வைக்கிறதுங்க. 10 இடம் மேலேருந்து கீழே. மாடி. சரிங்களா? மாடி மேலே தோட்டம் வைக்கிறது ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு. திருநெல்வேலியின் தித்திப்பு. எங்கள் ஊரோட தித்திப்பு என்னங்க? அல்வா தாங்க. சரிங்களா? அல்வா டேஸ்ட்டில் தான் நல்லாயிருக்கும். திருநெல்வேலி மக்கள் குணத்துலேயும் நல்லா இருப்பாங்க. 11 மேலேருந்து கீழே. ஓகேங்க. முழுமதி தேய்ந்த குறைமதி. முழுசாக இருக்க நிலை வந்து தேஞ்சதுன்னா இப்படி அந்த ஆர்க் ஷேப்பில் வருங்க. இந்த ஆர்க் ஷேப்பில் இப்படி வந்ததுன்னா இதை என்னன்னு சொல்லுவீங்க? பிறை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? முழு நிலா தேஞ்சதுன்னா குறைமதியை வந்து என்னென்னு சொல்கிறோம்? முழுசாக தெரிஞ்சிச்சுன்னா அமாவாசைங்க. இடையில இருக்கிறது என்னென்னு சொல்லுவோம்? பிறை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்க. வலமிருந்த இடம். கந்தையை கசக்கி கட்டினால் குளித்து குடிப்பது என்ன? இதுவும் சரியான வார்த்தை தாங்க. கந்தையானாலும் கசக்கி கூழானாலும் குளித்து குடி. பதில் இந்த இருக்குது. கூழானாலும் குளிச்சக்கப்புறம் குடி. கந்தையானாலும் அழுக்கு துணியானாலும் கசக்கி கட்டு. கசக்கி கட்டுன்னா துவைச்சிட்டு போடு. ட்ரெஸ்ஸோட நீட்னஸும் சாப்பிட்றதுக்குள்ள நீட்னஸும் சொல்லி குடிக்காது. கூடுனாலும் குளிச்சதுக்கப்புறம் குடிங்க. குளிக்காமல் குடிக்க சாப்பிடக்கூடாது. அழுக்கு துணி ஆனாலும் துவைச்சிட்டு போடுங்க, நீட்டாக போடுங்கன்னு சொல்லக்கூடாது. மன அமைதி, திருப்தி, மன சாந்தி. அப்பா
நிம்மதி. நீ இருக்கு இம்ம இருக்கு மே போட்டிங்கன்னா பதில் வந்தாச்சு. நிம்மதி சரியான வார்த்தையாகிடுச்சுங்க. கெட்டி மேலே சத்தம் இரட்டை கிளவியில் இங்கே ஒன்று. இரட்டை கிளவின்னா ஒரு வேர்டு எழுதுனா அதுக்கு மீனிங் வராதுங்க. அதே வேர்டை திருப்பி எழுதுனீங்கன்னா தான் மீனிங்கு. இதை தான் இரட்டை கிளவி. ஒரே வேர்டை ரெப்பீட்டட் ஆனால் தான் அதுக்கு அர்த்தம் கிடைக்கும். டும் டும் இரட்டை கிளவியில் கெட்டி மேலே சத்தம். இதில் ஒன்று தான் கேட்டிருக்காங்க. ஒரு டும்மு தான் நம்ம எழுத போகிறோம். வலமிருந்து இடம் ஆல்ரெடி டும் ஆல்ரெடி எழுதிப்போம். நிலமில் உள்ளதும் ஓகேங்களா, கூண்டில் உள்ளதும் வந்துடுச்சு. ஓடு இதற்கு வீடு, அதோட ஷெல்லு தான் இதுக்கு வீடாங்க. வீட்டுக்குள் வந்தாலும் வராது கேடு. வீட்டுக்குள்ளே இது வந்துச்சுன்னா கேடு வராதான். எதை சொல்கிறாங்க? ஆமையை தான் சொல்கிறாங்க. 12 வலமிருந்து இடம். ஆல்ரெடி ஆன்ட்டியில் உள்ளதும் அண்மையில் உள்ளதும் சேர்ந்து இந்த ஆன்சர் கிடச்சாச்சு நமக்கு. ஓகே. அம்மன் இறைவி. அம்மன் சாமி இறைவியாக சொல்லணுன்னா என்னன்னு சொல்லுவீங்க? இருக்கு, இருக்கு, கை இருக்குங்க. நடுவில் போட வார்த்தை அம்பிகை அப்படின்னா அம்பாள். ஓகேங்க, சாமியை தான் சொல்கிறாங்க இறைவி. அம்மனையும் அம்பிகைன்னு சொல்கிறோம். ஓகே. கடைசியாக கீழேருந்து மேலே 10 சும்மாடுக்குள் ஒளிந்திருக்கும் செல்வம். சும்மாடு அப்படின்னா நம்ம அந்த தலையில் தூக்கி வச்சுட்டு கொண்டு போகக்கூடிய வட்டமாக உள்ள துணி. இதற்கு ஒளிஞ்சிருக்கக்கூடிய செல்வம். மாடை வந்து பண்டைய காலத்தில் வந்து செல்வம்னு சொல்லுவாங்களாம். 10 கிழந்த மேலே. ஆமாம், பதில் ஆல்ரெடி வந்திருக்கு. மாடுங்கிறத வந்து என்னது செல்வம்னு சொல்கிறாங்க பண்டைய தமிழில். கொடுக்கல் வாங்கல் இந்த பண்டமாச்சு முதலெல்லாம் மாடை வந்து செல்வம்னு சொல்கிறாங்க. திருவள்ளுவர் இன்னொரு திருக்குறளை சொல்கிறேன். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை எவை. கல்வி தாங்க ஒரு பெரிய செல்வம். மற்ற செல்வம்லாம் என்னன்னு சொல்கிறார்? மாடுன்னு சொல்கிறார். 11 சௌகரியம் வசதி என்றால் சௌகரியமாக இருக்கிறதுனா வசதி. இப்போ ஓய்தல் அப்படின்னா அசதிங்க. 11 கிழந்து மேலே. அதுக்கு மட்டும் போட்டால் பதில் முடிஞ்சிச்சு. அசதி. சரிங்களா? சரிங்க. ஜல்லிக்கட்டில் சிக்கிய காளை. ஜல்லிக்கட்டில் காளையை வந்து மாட்டிக்கிச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா மாடு பிடி மாடியா மாட்டிக்கிச்சியா மாட்டுக்காய வந்து பரிசு வாங்கிக்கோன்னு சொல்லுவாங்க. ஸோ பதில் என்ன? பிடி மாடு. இங்கே பிறையில் உள்ளதும் மாடியில் உள்ளதும் சேர்ந்து பிறை மாடு ஆல்ரெடி பதில் கிடச்சாச்சு. மாக்களுக்கு உள்ளது. மாக்கள்னால் விலங்குகள். அறிவு கம்மியாக உள்ளது விலங்குகள்னு வச்சுக்கோங்க. மாந்தர்கள்னால் அந்த ஆடையெல்லாம் ட்ரெஸ்ஸாக போட்டு நீட்டாக இருக்கவங்க மாந்தர்கள். இல்லை 2 பேருக்கும் இடையில் இல்லாதது வால். 14 கிழந்து மேலே. ஆல்ரெடி சால் ஆகிடுச்சு. அல்வாவில் வாலை திருப்பி கேட்டால் வால். ஓகேங்களா? கடைசி கேள்வி. அகலிகையிடம் எங்கே இருக்கிறது லுங்கி? அகலிகை இந்த வேர்டுக்குள்ள லுங்கி இருக்காங்க. கைலினா லுங்கி. எத்தனாவது கேள்வி? 15 கீழேருந்து மேலே. அதுக்கும் ஆன்சர் சால்வ் ஆகிடுச்சுங்க. இதுதான் அடுத்த வாரத்துக்குள்ளே பதிலுங்க. தப்பாக எதுவும் மென்ஷன் பண்ணியிருந்தேன் இல்லை சொல்லியிருந்தேன் கமெண்ட்டில் கொடுங்க. இதை அனுப்பக்கூடிய அட்ரஸ் அகைன் காமிக்கேன். அது போக வந்து லாஸ்ட் வீக் ப்ரைஸ் வின் பண்ணவங்க டீட்டெயில்ஸும் இங்கே இருக்குது. வின் பண்ணவங்களுக்கு வாழ்த்துக்கள். ஓகேங்களா? இது உங்களுக்கு அடுத்த வாரம் வரக்கூடிய 10 வாரம் வரக்கூடிய குமுதம். ஓகேங்களா? நன்றிங்க.